யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கு இன்னும் சரியா 100 நாட்கள் தான் இருக்கு. இந்த 100 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல வர அந்த பதற்றம், அந்த அழுத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கவலையே படாதீங்க. இந்த முக்கியமான நேரத்தை எப்படி ஒரு வெற்றிக்கான பாதையா மாத்துறதுன்னு தான் நாம இந்த பகுப்பாய்வுல பார்க்க போறோம். சரி, 100 நாட்கள். இது ரொம்ப பதற்றப்படுற அளவுக்கு குறைவான நேரமும் கிடையாது. அதே சமயம் ரொம்ப மெத்தனமா இருக்கிற அளவுக்கு அதிகமான நேரமும் இல்ல. இது ஒரு சரியான கட்டம். இப்போ நீங்க எவ்ளோ படிக்கிறீங்கன்றத விட எப்படி படிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. பாருங்க, இந்த காலகட்டம் உங்க முன்னாடி ஒரு முக்கியமான தேர்வை வைக்குது. வெறும் மோட்டிவேஷன் மட்டும் பத்தாது, அத சரியா செயல்படுத்தணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் உங்களோட வெற்றியை நோக்கிய பயணமா இருக்குமா இல்ல வருத்தத்துல முடியுமாங்கிறத தீர்மானிக்கும். சரி, வாங்க முதல் விதிக்கு வருவோம். இது ரொம்பவே முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இனிமேல் புதுசா எதையும் தேடி ஓடுறத மொத்தமா நிறுத்திடுங்க. உங்களுடைய முழு கவனமும் நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்களை திரும்ப திரும்ப படிக்கிறதுல, அதாவது ரிவிஷன்ல தான் இருக்கணும். நம்ம மனசை எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புதுசா ஒரு விஷயத்த படிக்கும்போது, ஆஹா இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டோம், ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கும். ஆனா தேர்வு நெருங்க நெருங்க படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குமான ஒரு பெரிய பதற்றம் உருவாகும். அதுக்கு நேர்மாறா நீங்க ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை தான் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு மார்க்ஸா மாறும். இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்லணும்னா, 10 புது புத்தகத்தை ஒரு தடவை மேலோட்டமா படிக்கிறவங்களை விட, ஒரே ஒரு ஆதார புத்தகத்தை, உதாரணத்துக்கு லக்ஷ்மிகாந்த் மாதிரி ஒரு புத்தகத்தை 5 தடவை ஆழமா ரிவைஸ் பண்றவங்க தான் தேர்வுல ஜெயிப்பாங்க. ஆழம்தான் இப்போ முக்கியம், அகலம் இல்லை. அடுத்து நம்ம பேச போறது மாதிரி தேர்வுகள், அதாவது மாக் டெஸ்ட்ஸ். இத வெறும் உங்க ஸ்கோரை தெரிஞ்சுக்கிற ஒரு கருவியா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு தீவிரமான பயிற்சி. உங்க தேர்வு திறனை வளர்க்குற ஒரு ஜிம் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. இந்த மேற்கோள் எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? சும்மா ஜிம் வீடியோக்களை பார்த்தா மட்டும் நம்ம பாடி பில்ட் ஆயிடாது. நாம தான் வெயிட் தூக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரிதான் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்கும்போதுதான் உண்மையான தேர்வுக்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி ஒரு திட்டமா செயல்படுத்தலாம்? முதல் 60 நாட்களுக்கு வாரத்துக்கு 2 மாக் டெஸ்ட் எழுதுங்க. ரொம்ப முக்கியமா அதுல வர்ற ஒவ்வொரு தப்பையும் அலசி ஆராயுங்க. அது ஏன் தப்பாச்சு, என்ன கான்செப்ட் புரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசி 40 நாட்கள்ல உங்க வேகத்தை அதிகப்படுத்தி வாரத்துக்கு 3 தேர்வுகளா மாத்துங்க. இங்க நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். மாக் டெஸ்டோட நோக்கம் அதிக ஸ்கோர் வாங்குறது இல்ல. நம்ம பலவீனங்களை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதா அதோட உண்மையான நோக்கம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? ரிவிஷன் இல்லாம படிக்கிறது ஒரு ஓட்டவாளில தண்ணி ஊத்துற மாதிரி. எவ்ளோ படிச்சாலும் அந்த அறிவு உங்ககிட்ட தங்காம வீணாயிட்டே இருக்கும். முதல் பொறி, புது புத்தகங்கள் மேல இருக்கிற ஆசை. இந்த நேரத்துல புதுசா எதையாவது படிக்க ஆரம்பிக்கிறது உங்க பயணத்தை தடம் புரள வைக்கும். புத்திசாலித்தனம் எதுல இருக்குன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற புத்தகங்களை முழுமையா கரைச்சு குடிக்கிறதுல தான் இருக்கு. 2வது, தயவு செஞ்சு உங்கள மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்களுடைய ஒரே போட்டி நேற்றைய நீங்க மட்டும்தான். இந்த ஒப்பீடு உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிய கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். ஜாக்கிரதை. 3வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிசாட் பேப்பரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மத்த பாடங்கள்ல சூப்பரா படிச்ச பல பேர் சிசாட்ல ஃபெயில் ஆகி அவங்க வாய்ப்பை இழந்திருக்காங்க. சோ அதுக்கு தனியா கவனம் செலுத்துங்க. 4வது, அந்த ஓட்டவாளி உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறையான ரிவிஷன் திட்டம் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். அறிவு உங்ககிட்ட தங்கவே தங்காது. கடைசி பொறி, உங்களை நீங்களே வருத்துக்கிறது. திடீர்னு ஒரு நாள் 16 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த நாள் சோர்ந்து போறதை விட தினமும் தொடர்ந்து 8லிருந்து 10 மணி நேரம் படிக்கிறது தான் ரொம்பவே பயனுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா உத்திகளையும் ஒன்னா சேர்த்து அடுத்த 100 நாட்களுக்கான ஒரு சிம்பிளான வெற்றி மந்திரமா பார்க்கலாம். இந்த 4 தான் அடுத்த 100 நாட்களுக்கு உங்களுடைய வெற்றி தூண்கள். 1, ரிவிஷன். 2வது, முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை அலசி ஆராய்வது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு தேர்வு முறைய புரிய வைக்கும். 3வது, மாதிரி தேர்வுகள் மூலமா பயிற்சி எடுக்கிறது. 4வது, மிக மிக முக்கியமாக அமைதியான மனம். பதட்டமோ புது புத்தகங்களோ இனி தேவையில்ல. இதுதான் உங்களுக்கான முழுமையான திட்டம். இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன்.
இன்னும் 100 நாட்கள் கழிச்சு சரியா முயற்சி செய்யலையேன்னு வருத்தப்பட போறீங்களா, இல்ல உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்தோன்னு பெருமைப்பட போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னிக்கே தொடங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.
இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜு சேம் பேர் தான், hari_vlogs 0110. இதில் போயிட்டு என்கிட்ட வந்து என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். 100 day பிளானரோட பிடிஎஃபாக உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட டிஎம்க்கு நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.